வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நாம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வெஜிடபிள், அதுதான் கேரட். சாலடு, ஜூஸு, கறி எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா கேரட் உண்மையிலே கண்களுக்கு நல்லதா? தினமும் சாப்பிடலாமா? வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகுமா? இந்த எல்லா கேள்விக்கும் இப்ப டீட்டெயிலா பதில் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கேரட் அப்படின்னா என்னன்னா, கேரட் வந்து ஒரு ரூட் வெஜிடபிள்னு சொல்லலாம். இது வந்து ஆரஞ்சு கலர்ல பீட்டா கரோட்டின் காரணத்தால ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். இதுல விட்டமின் ஏ வந்து ரிச் ஃபுட்னே சொல்லலாம். 100 கிராம் கேரட்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 100 கிராம் கேரட்ல கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 கிராம் இருக்கு. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிராம் இருக்கு. புரோட்டீன் 1 கிராம் தான் இருக்கு. ஃபேட் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவுன்னே சொல்லலாம். முக்கியமான விட்டமின்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ இது வந்து பீட்டா கரோட்டின் நம்மளுடைய கண் பார்வைக்கு மிகவும் நல்லதா இருக்கு. ரொம்ப முக்கியமானதாவும் இருக்கு. விட்டமின் சி இருக்கிறதால நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ண உதவி பண்ணுது. அதே மாதிரி இல்ல விட்டமின் K1 இருக்கிறதால நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல இருக்கிற முக்கியமான கனிம சத்துக்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இதுல பொட்டாசியம் இருக்கிறதால பிபி கண்ட்ரோல் பண்ண உதவி பண்ணுது. கால்சியம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கு உதவி பண்ணுது. மெக்னீசியம் இருக்கிறதால மசில் ஃபங்க்ஷனுக்கு உதவியா இருக்கு. இதுல இருக்க ஸ்பெஷல் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா கரோட்டின் தான். இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அதே போல செல் ப்ரொடெக்ஷனுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. கேரட் சாப்பிடுவதால நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான நன்மைகள் என்னன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய கண் பார்வை தான். மிகவும் முக்கியமான ஒரு நன்மை பார்த்தீங்கன்னா, கேரட்ல விட்டமின் ஏ தான். இது வந்து நம்மளுடைய நைட்லயும் நம்ம பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண்ணு வந்து ட்ரைனஸை ரெடியூஸ் பண்றதுக்கு உதவி பண்ணுது. நம்மளுடைய பார்வை திறனை ப்ரொடெக்ட் பண்ணவும் இந்த விட்டமின் ஏ வந்து ரொம்ப உதவியா இருக்கு. வெயிட் லாஸ்க்கு உதவுமா பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா இது லோ கலோரி, ஹை ஃபைபர், ஃபில்லிங் எஃபெக்ட்டை கொடுக்கும். ஸ்நாக்ஸா கூட இதை நீங்க சாப்பிடலாம். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஏன்னா இதில் விட்டமின் சி ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால இன்ஃபெக்ஷனை எதிர்க்க உதவி பண்ணுது. அதே மாதிரி பாடி ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவி பண்ணுது. இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்க ஃபைபர் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ண உதவி பண்ணுது. பொட்டாசியம் பிபி கண்ட்ரோலை உதவி பண்ணுது. டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இதில் ஃபைபர் இருக்கிறதால கான்ஸ்டிபேஷனை குறைக்கவும் கட்டி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவி பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய தோல் வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. இதில் இருக்க பீட்டா கரோட்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆக்குறதுக்கும் ஆன்டி ஏஜிங் எஃபெக்டை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. போன் ஹெல்த்துக்கும் இது வந்து ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் விட்டமின் கே ப்ளஸ் கால்சியம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய பிளட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா இதில் அயன் அப்சர்வேஷன் சப்போர்ட் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதால நம்மளுடைய ரத்தத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்குது. கேன்சர் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ண இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால செல் டேமேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ஷன் ரோல் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுறதா இருக்குது. ராவா சாப்பிடலாமா பார்த்தீங்கன்னா, ராவா கேரட்டு சாப்பிட்றது சேஃப் தான். ஆனால் லைட்டாக குக் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. லைட் குக்கிங் நல்லதுன்னே சொல்லலாம். பீட்டா கரோட்டின் அப்சர்வேஷன் இன்க்ரீஸ் ஆகும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக எடுத்தால் ஸ்கின் வந்து எல்லோவிஷ் ஆகும். டயபெட்டிஸ் இருந்தால் ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கேரட்டாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். எப்படி சாப்பிட்டா நல்லது நார்மலாக பார்த்தீங்கன்னா, சேலடாக சாப்பிட்லாம். ஜூஸ் வந்து எப்பயாவது லிமிட்டாக எடுத்துக்கோங்க. பொரியல் பண்ணிக்கலாம், சூப் வச்சுக்கலாம். ஆயில் இல்லைன்னா நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டா அப்சர்வேஷன் பெட்டராக இருக்கும். நல்ல கேரட்டை எப்படி தேர்வு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் கலரில் இருக்கும். பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஃபிம் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாஃப்ட் இல்லாமல் இருக்கணும். கேரட் ஒரு சிம்பிள் வெஜிடபிள் இல்லை, ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் விட்டமின் ஏ, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சி இருக்கிறதால நம்மளுடைய கண் பார்வை ஆரோக்கியத்திற்கும் வெயிட் லாஸுக்கும் ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கும் டைஜஷனுக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. டெய்லி டயட்ல சேர்த்தா பாடிக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.